சிலருக்கு பேர் கிடைக்கும். அந்த பேர் வந்து தவறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போது அரசு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், ஒரு ரூல்ஸை வந்து மீறக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதுபோல் இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக தெரிய வரும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறு இவர் பண்ணியிருக்காருங்கிறது எப்படி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு செவ்வாய் ஒருவருக்கு புகழை கொடுக்குதோ, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அவங்களுக்கு மன கஷ்டத்தை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். ஒரு தேவையற்ற ஒரு பழி சொற்களை இவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் 9ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. லாபம் வந்து சொத்துக்கள் மூலமாக அமையும். அப்போது பூர்வீக சொத்துக்களை விற்று லாபம் பார்க்க முடியும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கடனுக்காக அதை கைவிட்டு வெளியில் போகக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடமான மீனத்தில் அமையும் போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் ஏற்படும். குறிப்பாக ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாவோ காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ட்ராவல் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு லாபம் இருக்கும். அதே சமயத்தில் தேவைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிக கடன் வாங்கக்கூடிய சில சூழ்நிலையும் இருக்கும். ஸோ அந்த அமைப்புலேயும் உங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செவ்வாய் லாபம் ஸ்தானமான மேஷத்தில் அவர் ஆட்சி பெறும்போது நல்ல லாபகரமாக இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த அமைப்பில் அரசாங்க சம்மந்தப்பட்ட சில சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பென்ஷன் கிடைக்கிறது, அதுபோல் இவங்க டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இவங்க டெபாசிட் பண்ணாங்களா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சில சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய சூழலும், அரசியல் வாழ்க்கையில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் சில பேருக்கு இருக்கும். இதே செவ்வாய் 12ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய சுய தேவைகளுக்காக அதிக விரயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ இவங்களுடைய ட்ரெஸ்க்காகவோ, இவங்களுடைய ஷூஸ், இவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் இதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. நண்பர்களுக்காக அதிக செலவு பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்காக அதிக செலவு பண்ணுவாங்க. நிறைய கடன் வாங்குவாங்க. கடனெல்லாம் வந்து இவங்களுடைய தேவையற்ற விரயங்களுக்காகவே இந்த கடன் வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறமா வந்து அவமானப்படுவாங்க. இந்த கடன் கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனைகளும் அவமானமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ரொம்ப பாவப்பட்ட ஒரு செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமையும் போது தேவையற்ற பிரச்சனைகளும் அரசு தண்டனைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இப்போ செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் இதே செவ்வாய் கடக லக்னத்துக்கு எப்படிப்பட்ட அமைப்பை தருவார்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.